வெல்கம் டு நியூ கியூபிட்ரானிக்ஸ். இது வந்து எங்களுடைய ஜிஎஸ்எம் மொபைல் ஸ்டார்டருங்க. ஸோ இதில் 3 ஃபேஸ் கனெக்ஷன் இஸ் தேர். ஸோ இது ஆண்டனா. இதில் வந்து ஆர்ஒய்பி, இந்த க்ரீன் ஆர் வந்து ஆர், இது ஒய்பி எல்லாம் வந்து இந்த 3 கனெக்ஷனை நம்ம எம்சிபியில் கனெக்ட் பண்ணிடுங்க. இட்ஸ் இன்புட் டு எம்சிபி. அப்புறம் இது வந்து ஸ்டார்டரில் கனெக்ட் பண்ணணும் மற்ற கனெக்ஷனில். அண்ட் மோட்டரில் ஆல்ரெடி நாங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து அந்த ப்ளூ கலர் ஃபர்ஸ்ட் செகண்ட் பின் இருக்குல்ல, ப்ளூ கலர், அது 2 ஒயர் வந்து ஆனை கொண்டு வந்து ஆன்ஸ் பட்டனில் கொடுத்துருங்க பேரலாக. ஆஃப் வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் பின், 3 பின் இருக்கும் ஆஃபில். செகண்ட் தேர்ட் மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பின்னை விட்டுருங்க, அது டிஜிட்டலுக்கு. இது அனலாக் ஸ்டார்டர். செகண்ட் தேர்டை கொண்டு வந்து ஸ்டார்டரில் ஆஃப் சுவிட்சில் கொடுத்துருங்க. இப்போ நான் வந்து பவர் ஆன் பண்ண போகிறேன். Now I am going to connect power LED எரியுதுங்க. So now I switch on the power. Signal LED கொஞ்ச நேரம் கழிச்சு இது blink ஆகும். And signal LED ஆயிட்டே இருக்கும். அப்படி ஆச்சுன்னா இன்டர்நெட் எங்க சர்வர் கூட கனெக்ட் ஆயிருக்கும் to our device எல்லாமே. So whether we can see the இதுல வந்து பாத்தீங்கன்னா SMS communication through this signal ஆன் ஆயிடுச்சுன்னா பர்టిక్యులர் பர்சனுக்கு SMS போகும். இப்போ இதுல நாங்க ஒரு நம்பர் போட்டுருக்கோங்க. அந்த ஒரு நம்பரை வந்து நம்ம வந்து மொபைல் ஆப் மூலமா இந்த டிவைஸ் ஸ்டோர் டு கனெக்ட் ஸ்டோர் பண்ணி ஒரு SMS கொடுத்தீங்கன்னா அந்த நம்பர் இந்த ரெகுலர் டிவைஸ்ல ஸ்டோர் ஆகும். அவங்களுக்கு மட்டும் SMS போகுங்க. ஸோ ஆஃப்டர் தட்னா சிக்னல் எல்இடி அது மட்டும் இல்லாமல் இந்த மோட்டர் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது எங்களுக்கு ஐஓடி ஆப் டிவைஸ் ஆப் சாஃப்ட்வேர் இருக்கு, அது மூலிமா நீங்கள் கண்ட்ரோல். நெக்ஸ்ட் யூ கேன் கண்ட்ரோல் திஸ் டிவைஸ் த்ரூ. நாங்கள் அதை டெமோ காமிக்க போகிறோம். ஸோ பிஃபோர் தட் என்ன ஐ வாண்ட் டு நம்மளுடைய இதில் போயிட்டாங்க டு திஸ் SMS டிவைஸ் சென்ட் SMS which is like admin message box. So now I am going to see the app. Before that, I am going to store one number to store in this device. So any one number you can use using some command. Message box go to SMS. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டைப் பண்ண போகிறேன். இப்போ என்ன டைப் பண்ண போகிறேன்னா என்னுடைய ஃபோன் நம்பரை இந்த டிவைஸில் ஸ்டோர் பண்ண போகிறேன். லைக் @ அண்ட் ஃபோன் நம்பர். இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அட்மின் சிம்பிள் கொடுக்கணும். அட் சிம்பிள் கொடுத்துட்டு அந்த ஃபோன் நம்பர் 10 டிஜிட் ஃபோன் நம்பர் டைப் பண்ணிட்டு சென்ட்னு கொடுத்தா போது இந்த நம்பருக்கு மட்டும் உங்களுக்கு SMS போகும். எங்க சென்ட் பண்றீங்கன்னா இந்த நம்பர் இஸ் லைக் கால்ட் அட்மின் நம்பர், இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க. ஸோ SMS நான் சென்ட் பண்ண போறேன். இந்த டிவைஸ்ல உள்ள சிம் நம்பருக்கு இந்த நம்பர் சேவ் ஆகுங்க. நான் செட் பண்ண போறேன் பாருங்க. அப்ப டிவைஸ் என்ன பண்ணும், அந்த நம்பருக்கு மட்டும் SMS மோட்டர் ஆன் ஆயிடுச்சு, ஆஃப் ஆயிடுச்சு. இந்த சென்ட்னு கொடுத்தேன்னா அந்த நம்பர் செட் ஆயிருது இந்த இதுல. இப்போ நான் சென்ட் கொடுத்துட்டேன். So the SMS is sent to this main device. Send ஆயிடுச்சு, இதுல ஸ்டோர் ஆயிடுச்சு. அப்படின்னா இது என்ன நம்பருக்கு நான் கொடுத்துருக்கணும் அந்த நம்பர்ல எனக்கு டிஸ்ப்ளே வரும். அட்மின் நம்பர் சேவ்டு பாருங்க. இதுல வந்து அட்மின் நம்பர் சேவ்டுன்னு வந்துரும். So here this is that number. Here you can see the SMS whether it is stored or not. சேவ் ஆயிடுச்சுன்னு இங்க ஒரு மெசேஜ் வரும். அட்மின் நம்பர் if it is stored, one message it will come after that. எந்த நம்பர் நீங்க சேவ் பண்ணா அவங்களுக்கு மட்டும் தான் மெசேஜ் வரும். வந்துருச்சு. You see the message, admin number saved, admin number is stored. சரிங்களா? admin number is saved in successfully. இப்போ இந்த நம்பருக்கு மட்டும் தான் எனக்கு SMS வரும். இந்த நம்பர் அட்மின் நம்பர். அப்ப எனக்கு அதே மாதிரி ஆப் யார்ட்ட இருக்குதோ அவங்க எல்லாம் so like this இந்த through admin they can get all the SMS whether the motor is on. நான் ஆப்புக்கு போறேன் like that. now I am going to first புது ஆப் இருந்துன்னா our app நீங்க ஒன் டைம் வந்து அந்த கஸ்டமர் ஐடி நீங்க என்டர் பண்ணணும். இது ஜிஎஸ்எம் மொபைல் ஸ்டார்டர் வெர்ஷன் 10 ஆப். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா இதுல வந்து இப்போ ஸ்மார்ட் செட்டிங்ஸ்ல ஸ்மார்ட் இன்குள்ள போய் ஸ்மார்ட் இன்குள்ள போறேன். போயிட்டு இதுல வந்து நாங்க கொடுக்குற கஸ்டமர் ஐடி டைப் பண்ணணும், பாஸ்வேர்டு. சரிங்களா? ரெண்டையும் டைப் பண்ணி சேவ்னு கொடுத்துருங்க. சேவ் ஆயிடுச்சுன்னா நீங்க ஸ்மார்ட் லாகின் ஒரு இதுல இருக்கு, அதுல போய் அடிக்கடி லாகின் பண்ண வேண்டியது இல்லை. அந்த பட்டனை பிரஸ் பண்ணாலே உள்ள போயிடும். நான் இதுல வந்து பாத்தீங்கன்னா சேவ் கொடுக்குறேன். இப்போ நான் சேவ் பண்ணிட்டேங்க. சேவ் ஆயிடுச்சு, உள்ள போயிடுச்சு. எனக்கு இந்த பேஜ் வந்துருங்க. ஸ்மார்ட் லாகின்குள்ள இப்போ போறேங்க. நான் ஸ்மார்ட் லாகின்ல பிரஸ் பண்றேன். ஸ்மார்ட் லாகின்ல இப்போ வந்து இதுல வந்து அந்த ஸ்மார்ட் லாகின் நம்ம ஐடி ஆட்டோமேட்டிக்கா வருங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணா வரும். வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ்ல ஐடி வந்துரும். அதுல ஒரே ஒரு மோட்டர்னால ஒரே ஒரு ஓபன் ஒரு அந்த ஐடிக்குள்ள இது காமிக்கும். அதை பிரஸ் பண்ணுங்க. ஓபனை பிரஸ் பண்ணுங்க. மல்டிபிள் மோட்டர் இருந்தா மல்டிபிள் வரும். இப்போ நம்மளோட டேஷ்போர்ட் தெரியுது. சரிங்களா?
இப்போ நான் வந்து டேஷ்போர்டில் ஆன் ஆஃப் பட்டன் எல்லாமே இருக்குங்க. நான் இந்த நம்பருக்கு இது கொஞ்சம் இந்த வெர்ஷனில் வந்து நம்ம ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம், ரிப்ளை வருங்க. அதே மாதிரி யாருக்கு எஸ்எம்எஸ் கொடுத்தோம்னா அவங்களுக்கு எஸ்எம்எஸ். இப்போ நான் ஆன் பண்ணுறேன் பாருங்க, க்ரீன் பட்டன் ஆன் பண்ணிவிட்டு அதில் இப்போ எல்லோ கலர் டெக்ஸ்ட் இருக்குது. கொஞ்சம் டைம் எடுக்கும். எல்லோ கலர் டெக்ஸ்ட் ஆன் வந்ததுன்னா அது ப்ராசஸிங் மீனிங். எல்லோ கலரில் இருக்குது. அது ஒயிட்டில் மாறினா ஆன் ஆயிடுச்சு ரிப்ளை. இப்போ பாருங்கள் நான் எல்லோ கலரில் இருக்குது. ஃபஸ்ட்டு எல்லோவில் ஃபியூ செகண்ட்ஸ், ஒரு 15 to 20 செகண்ட்ஸ்க்கு மேலே எடுக்குங்க உங்களுக்கு ப்ராசஸ் ஆன் ஆகி ஆஃப் ஆகி ரிப்ளை எல்லாம் வர்றதுக்கு. கம்யூனிகேஷன் இப்போ நான் ஆன் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்க ஆன் கொடுத்தோன்னே இந்த மோட்டர் எல்இடி ஆன் ஆயிரும். ஆன் ஆயிடுச்சு, மோட்டர் ஆன் ஆயிடுச்சுங்க. மோட்டர் ஆன் ஆயிடுச்சு, மோட்டர் எல்இடி எரியுது. அதே மாதிரி எனக்கு ரிப்ளையும் வந்துடும். இந்த மொபைலுக்கு மோட்டர் ஆன் ரிப்ளை வரணும். வந்துருச்சு, மோட்டர் ஆன் வந்துருச்சு. மோட்டர் ஆன் வந்துருச்சு. சரிங்களா, இல்லை இந்த நம்பர் செட் பண்ணுறாங்கன்னா அந்த நம்பருக்கு எஸ்எம்எஸ் வந்துடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து என்னுடைய மொபைல் நான் எந்த ஆப் வச்சுக்கலாம், அதில் மாதிரி ஆன் சொல்லி ஒயிட் கலர் டிஸ்பிளே வந்துருச்சு. ஒயிட் வந்துருச்சுன்னா ரிப்ளை வந்துருச்சுன்னு அர்த்தம், ஆன் ஆயிடுச்சுன்னு. இதே எல்லோவில் இருந்ததுன்னா ரிப்ளை வரல, ப்ராசஸிங். இப்போ ஒயிட்டில் வந்துருச்சு ஆனுன்னு, அது மோட்டர் ஆன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதே மாதிரி நான் மோட்டர் ஆஃப் பண்ண போகிறேன். ஆஃப்னு கொடுக்குறேங்க, மோட்டர் ஆஃப் ஆயிடும். மோட்டர் எல்இடி இப்போ ஆஃப் ஆயிருங்க. மோட்டர் ஆஃப் ஆயிடும். ஆஃப் ஆயிடுச்சு, மோட்டர் ஆஃப் ஆயிடுச்சுங்க. அதே மாதிரி எனக்கு எஸ்எம்எஸ் வந்துடுங்க ஆட்டோமேட்டிக்காக. மோட்டர் ஆஃப் ஆயிடுச்சுன்னா மோட்டர் ஆஃப்னு எஸ்எம்எஸ் வந்துடும். ஆஃப் ஆயிடுச்சுங்க, எஸ்எம்எஸ் வந்துடுச்சு மோட்டர் ஆஃப்னு. சரிங்க, இவ்வளோதாங்க இதில் வேலை. ரொம்ப சிம்பிளான கனெக்ஷன்ஸ் தான், ஈஸி. அதே மாதிரி சிம் வந்து நீங்கள் உள்ளே தான் போடுற மாதிரி இருக்குது. இதில் கழட்டிட்டு பேக் சைடு உள்ளே உள்ளே போட்டுக்கலாம். இவ்வளோதாங்க இது எல்லா ஸ்டார்டர்ஸ் சப்போர்ட் ஆகுங்க. ஐஓடி பேஸ்ட் ஆப். இது எவ்வளோ மோட்டர்ஸ் வேணும் இந்த ஆப் மூலிமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது ஐஓடி ஆப்புங்க. தேங்க்யூ.